வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பர்சனாலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்கலாம். இப்ப ஜென்ரலா நம்ம பர்சனாலிட்டின்னு சொன்னாலே நம்ம வந்து ஒரு பிசிக்கல் ஆட்ரிபியூட் ஆஃப் பர்சன் தான் நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர், இல்லைன்னா அவங்களோட ஸ்கின் டோனு, இல்லைன்னா அவங்களோட ஹேர் ஸ்டைல் வச்சு தான் இவங்க தான் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இன்னொரு வேலை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அது வந்து ஒரு டைப் ஆஃப் தாட்ஸ் இல்லைன்னா ஒரு ஃபீலிங், அது பிஹேவியர். அதுதான் நீங்க அப்படின்றது அது ஒரு அடையாளமா இருக்கும். அதுதான் பர்சனாலிட்டி அப்படின்றது. இப்ப வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பர்சனாலிட்டியில வந்து டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டின்னு பார்க்க போறோம். டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டியில வந்து 3 டைப் இருக்கு. 3 கேட்டகரிஸ் வந்து என்னென்னனா அப்படின்னா, ஹெரிடிட்டரி ஆர் ஜெனடிக் ஃபேக்டர், அப்புறம் சோஷியல் ஃபேக்டர், அப்புறம் சிச்சுவேஷனல் ஃபேக்டர். அதை தவிர்த்து வந்து இந்த வீடியோல வந்து நான் இதுல ஒரு சில பாயிண்ட் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹெரிடிட்டரி ஆர் ஜெனடிக் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹெரிடிட்டரி அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா, அது ஒரு பயாலஜிக்கல் டிரான்ஸ்மிஷன். எப்படின்னா, ஒரு பேரண்ட்ஸ் சேர்ந்து வாங்குற ஜீன்ஸ் தான் வந்து அது அது வந்து அதுதான் வந்து ஹெரிடிட்டரி. ஜீன்ஸ்னா அந்த ஜீன்ஸ்ல வந்து ஜெனடிக்ஸ். அம்மா அப்பா வந்து எப்படி இருப்பாங்க அப்படிதான் வந்து இந்த பசங்களும் இருப்பாங்க அப்படின்னா வந்து அது வந்து ஜெனடிக்ஸ். ஓகேங்களா? இப்ப வந்து இது எப்படி வரும் அப்படின்னா, பிசிக்கல் அண்ட் மென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு சில்ட்ரன். அதாவது எது எதெல்லாம் வரும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் சேர்ந்து பிசிக்கலும் மென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து அந்த பேரண்ட்ஸ்டேந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கு வரும். இதுதான் வந்து ஹெரிடிட்டரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ ஒரு பர்சன் வந்து நார்மலி வந்து என்னென்னலாம் வந்து இன்ஹெரிட் பண்ணிப்பாங்க அப்படின்னா, அதாவது அது பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் நான் சொன்ன மாதிரி ஹைட்டு, வெயிட், அதுக்கப்புறம் வந்து இன்னும் அதர் பிசிக்கல் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கின் டோனு, ஹேர், ஐஸ், அதெல்லாம் வந்து அந்த அப்படியே வந்து பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்கும் அந்த சில்ட்ரன்ஸ்க்கும். நெக்ஸ்ட் வந்து லெவல் ஆஃப் எந்தூசியசம், எந்த லெவல்ல அவங்க எந்தூசியாஸ்டா இருக்கவங்க ஒரு ஒர்க்ல அப்படின்றது அதுவும் வந்து நம்ம வந்து காமன் ஆட்ரிபியூட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அவங்களோட அதாவது அந்த சில்ட்ரனோட கெப்பாசிட்டி அண்ட் அவங்க வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்னு வந்து இந்த ஒன் ஆஃப் த ஹெரிடிட்டரி ஃபேக்டர் வந்து காமனா பார்க்கலாம் நம்ம பர்சனாலிட்டியா. இப்ப இதுதான் வந்து ஹெரிடிட்டரி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜெனடிக் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்ப அடுத்தது வந்து சோஷியல் ஃபேக்டர். அப்பார்ட் ஃப்ரம் த ஹெரிடிட்டரி ஆர் ஜெனடிக் ஃபேக்டர் பார்க்கும்போது, இந்த ஃபேக்டர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோலா வந்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல வந்து இருப்பாங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து சில்ட்ரன் வந்து எது எது சில்ட்ரனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டீச்சர் அப்படின்னா வந்து நாட் வந்து நம்ம பிளே ஸ்கூல்ல வந்து இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல வந்து அவங்களுக்கு போடுறோம்ல, அது வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இல்ல. நம்ம அதாவது வீட்லயே வந்து அவங்க பேரண்ட்ஸ், அதாவது ஒருத்தரோட பேரண்ட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் டீச்சர், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இப்ப வந்து அவங்க கிட்ட இருந்து வந்து சர்டைன் பேசிக் மேனர்ஸ், அப்புறம் ஹேபிட்ஸ்லாம் வந்து இந்த பேரண்ட்ஸ்ட இருந்து அந்த சில்ட்ரன் வந்து கத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து டிசிப்ளினுக்காக வந்து இந்த கிண்டர் கார்டன், அப்புறம் இந்த ஸ்கூல், அதாவது டீச்சிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது இல்லைன்னா வந்து அவங்க இன்னும் நல்லா கத்துக்கணும் அப்படின்றதுக்கு தான் வந்து அவங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்கூல் அப்படின்னு வந்து கிண்டர் கார்டன்ல அனுப்புறாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க நார்மல் வந்து ஸ்கூல் லைஃப் வந்து டில் 12th வந்து படிச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்க காலேஜ்ல போய் எப்படி என்னென்ன கோர்ஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு அந்த சில்ட்ரன்ஸ்க்கே வந்து ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுதான் வந்து சோஷியல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. அப்பார்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ், இப்ப சொன்ன மாதிரி பேரண்ட்ஸை தவிர்த்து அந்த சில்ட்ரன் வந்து யார்கிட்ட இருந்து இன்னும் வந்து அந்த பேசிக் மேனர்ஸ் அக்வயர் பண்ணிப்பாங்க அப்படின்னா, ஃபேமிலி. யாரு அப்படின்னா, ஒருவேளை ஒரு ஒரு சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அக்கா இல்லைன்னா வந்து அந்த அண்ணா கிட்ட இருந்து வந்து கத்துப்பாங்க. அவங்க வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவே அப்சர்வ் பண்ணுவாங்க.
இப்ப வந்து அவங்கள மாரி வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சில்ட்ரன் வந்து அந்த அந்த வயசுல வந்து அந்த சில்ட்ரன் வந்து ரொம்ப ம், அஹ், கவனமா வந்து இந்த இதை வாட்ச் பண்ணுவாங்க சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் தவிர்த்து இப்ப வந்து டீச்சர்ஸ் வந்து வைட்டல் ரோல் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல ப்ளே பண்றாங்க. என்ன அப்படின்னா ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து சர்டைன் அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இந்த ஒர்க் வந்து இண்டிபெண்டா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. ஏதாவது கல்ச்சுரல் ப்ரோக்ராம், டிபேட் அப்படின்லாம் வந்து எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா அந்த பர்சனாலிட்டி, அதாவது அந்த இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற ஒரு ட்ரெய்ட்ஸ் வந்து வெளிக்காட்டணும் அப்படின்றதுக்கு தான் வந்து இதெல்லாம் பண்றாங்க. முக்கியமான விஷயம் இது எதுக்காக இன்னும் பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஷைனஸ், அதாவது அவங்க வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து ஸ்டேஜ் ஃபியர் ஆகாம வந்து ஷை டைப்பா, அதாவது வெக்கப்படாம வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, அதுக்கு தான் வந்து இந்த ஸ்கூல்ல இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், கல்ச்சுரல், டிபேட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி நடத்துறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இன்னும் என்ன ஸ்கில்ஸ்லாம் அக்வயர் பண்ணுவாங்க அந்த சில்ட்ரன் அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பர்டிகுலரா அந்த சில்ட்ரன் வந்து கத்துப்பாங்க அந்த டிபேட் ப்ரோக்ராம், கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வழியா. இப்ப வந்து ஆஸ் உங்களுக்கு தெரியும் வந்து நம்ம 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 வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. ரைட் ஃப்ரம் நம்ம ஸ்கூல்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் பிளேஸ் வரைக்கும் வந்து இந்த பர்சன் வந்து எப்படி அந்த குரூப்புக்குள்ள எப்படி அவன் நடந்துக்கிறான் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் இது தவிர்த்து என்ன வரும் அப்படின்னா சுச்சுவேஷனல் ஃபேக்டர். இப்ப வந்து நம்ம ஹெரிடிட்டரி ஃபேக்டர் பார்த்துட்டோம், சுச்சுவேஷன் சோஷியல் ஃபேக்டர் பார்த்தாச்சு. இப்ப கடைசி ஒன் வந்து என்ன அப்படின்னா சுச்சுவேஷனல் ஃபேக்டர். சுச்சுவேஷனல் ஃபேக்டர் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் வந்து குவைட்டா இருக்காங்க, அவங்க ஆனாலும் வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் நல்லா பண்றாங்க. ஆன் அதர் ஹேண்ட் இன்னொரு பர்சன் வந்து ரொம்பவே வந்து அக்ரெசிவா இருக்காங்க. இன்னொரு பர்சன் வந்து என்ன பண்றாங்கன்னா அதாவது கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல வந்து ஃபெயில் ஆறாங்க. இதுதான் வந்து ஒரு பர்சனை ரெண்டு பர்சனா சுச்சுவேஷன் வைஸ் வந்து கம்பேர் பண்றோம். இப்ப வந்து இது ஆஃபன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்பியரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் டிபெக்டிவ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதுக்கு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்க்கலாம். ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கஸ்டமர்ஸை கூப்பிடுவாங்க. எப்படின்னா பேஷன்ஸோட, என்டியூரன்ஸோட, டாலரன்ஸோட கூப்பிடுவாங்க அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். அது இப்ப வந்து சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நார்மலா இல்லாம அப்நார்மலா வந்து ஆஹ் அவங்க வார்ம் வெல்கம் பண்ணாங்க அப்படின்னா அந்த இருக்கிற கஸ்டமரும் வந்து போயிட்டு ஓகே இவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு, ஸோ இந்த கடைக்கு நம்ம போனா இப்படிதான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ நம்ம வந்து இந்த கடைக்கு போக வேணாம் அப்படின்னு வந்து சில பர்சன்ஸ் வந்து நினைப்பாங்க. இப்ப வந்து இந்த சேல்ஸ்மேன் வந்து பொசிஷன் டு ஹேண்டில், அதாவது அவங்க ஒரு பொசிஷன்ல இருக்கணும். என்ன அப்படின்னா இந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு பொசிஷன்ல இருக்கணும். அது அது எப்படி கஸ்டமரை எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு வந்து இந்த சுச்சுவேஷன் ஃபேக்டர் மூலியமா நம்ம வந்து கத்துக்கிறோம். இப்போ வந்து அவங்க வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இப்போ குட் ஜாப் பர்ஃபார்மன்ஸ்க்குலாம் வந்து அவங்க ரிவார்ட் கொடுப்பாங்க. அது மூலியமா வந்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது அந்த ஒரு பர்சன், குறிப்பிட்ட பர்சனுக்கு வந்து டெவலப் ஆயிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இதை தவிர்த்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஜெனட்டிக்ஸ், அதான் வந்து நம்ம பார்த்தோம் ஹெரிடிட்டரி ஆர் ஜெனட்டிக் ஃபேக்டர். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட்ல என்ன வரும்? அஃப்கோர்ஸ் வந்து அது சிமிலர், அதாவது அது வந்து எப்படி அப்படின்னா பேரண்ட்ஸ்டேருந்து வரும்னு சொன்னேன். அப்பார்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவ், கசின்ஸ் அந்த மாதிரி இருக்கிற குரூப்ல வரும். அப்புறம் இந்த ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம டீச்சர்ஸ் கிட்ட விட்டுரும். அதெல்லாம் பண்ணது தான் வந்து இந்த என்விரான்மெண்ட்ல வரும். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸா வந்து இது வந்து சுச்சுவேஷன் ஃபேக்டர்ல கவர் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு சொன்ன இந்த மாதிரி ஜெனட்டிக்ஸ்ல வந்து என்ன வரும் அப்படின்னா டிஸ்போசிஷன், அதாவது அந்த பர்சன் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஜெனட்டிக்ஸ் வந்து எப்படி வந்து
அவங்கள வந்து நேச்சுரல் வேல லுக் காட்டுது அப்படின்றது தான் ஜெனட்டிக்ஸ்ல வரும். அப்புறம் வந்து என்விரான்மெண்டல்ல என்ன வரும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கல்ச்சுரல் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்லாம் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு வந்து இந்த கிளே ஆஃப் பர்சனாலிட்டி இது காட்டும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது என்ன வரும் அப்படின்னா சுச்சுவேஷனல் ஃபேக்டர். அதாவது லைஃப் ஈவெண்ட், அதாவது ஒரு பெரிய விஷயமாவும் இருக்கலாம் சின்ன விஷயமாவும் இருக்கலாம், அது வந்து கான்ட்ரிபியூட் டு பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இதுல எவ்ரி பர்சன், அதாவது எவ்ரி இன்ட்ராக்ஷன் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னா விக்ட்ரி. அது வந்து விக்ட்ரின்றது ஒரு யூனிக் ஸ்டோரியா வந்து ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனாலிட்டி ஆன் பிஹேவியர் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இல்லை ஃபர்ஸ்ட் வந்து பெர்செப்ஷன். பெர்செப்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு வேர்ல்ட பாக்குறாங்க அப்படின்னா வந்து எப்படி பாக்குறாங்க அப்படின்றது தான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கிளாஸஸ் வச்சு வேர் பண்ணி அதை நோட்டீஸ் பண்ணுவாங்க. இந்த வேர்ல்டு இப்படிதான் இருக்கு அப்படின்னு வந்து த்ரூ பர்செப்ஷன் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா டெசிஷன் மேக்கிங். த்ரூ வந்து அவங்க எப்படி டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க, அவங்களோட சாய்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சு எடுக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இங்க என்ன அவங்களுக்கு கரெக்டுன்னு தோணுதோ அதுதான் வந்து அவங்க டெசிஷனா எடுப்பாங்க அப்படின்னு வந்து இங்க பர்சனாலிட்டி பிஹேவியர்ல சொல்றோம். நெக்ஸ்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன். சோஷியல் இன்ட்ராக்ஷன் பார்க்கும்போது என்ன வரும் அப்படின்னா பர்சனாலிட்டி ஷேப்ஸ் வந்து எப்படி இருக்கு, த்ரூ வந்து அவங்க லாங்குவேஜ் வழியா கனெக்ட் ஆகுறாங்களா இல்லைன்னா வந்து அங்க எப்படி சுத்தி இருக்கிற பீப்புள் வச்சு கனெக்ட் ஆகுறாங்களா அப்படின்னு வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் பத்தி இதுல வரும். இப்ப நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து இன்னும் என்னென்னலாம் வந்து பர்சனாலிட்டி அண்ட் பிஹேவியர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி ட்ரைட்ஸ், அதாவது இன்ஃப்ளூயன்சிங் பிஹேவியர். இதெல்லாம் வந்து பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றது தான் இதுல போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரோவர்ஷன். எக்ஸ்ட்ரோவர்ஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், அதாவது அவங்க வெளி குரூப்ல இருக்கிறவங்க கிட்ட வந்து ஜாலியா வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, ஈஸியா வந்து அவங்க பர்சன் கூட மிங்கிள் ஆகுது, அதெல்லாம் தான் வந்து எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்ப வந்து நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து கம்பெனி, அதாவது ஒரு குரூப்ல வந்து ஒரு கம்பெனியா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இப்ப வந்து அந்த பர்சன்ஸ்லாம் வந்து இந்த சக்சஸ்ஃபுல்லா அசைன்மெண்ட்ஸ் வந்து முடிச்சிடுவாங்க. குரூப் ஒர்க் வந்து நிறைய கிரேட்டர் ஸ்கோப் ஆஃப் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ்மேன். இப்போ நம்ம சேல்ஸ்மேன் எடுத்துட்டோம்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரோவர்ட்ஸா இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து எல்லாரு கூடயும் கம்யூனிகேட் பண்ணோம், அப்பதான் வந்து அவங்க வந்து அந்த பிசினஸை வந்து ஸ்மூத்தா ரன் பண்ண முடியும் அப்படின்றது சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரோவர்ஷன். இன்ட்ரோவர்ஷன் அப்படின்றது நத்திங் பட் இன்ட்ரோவர்ட்ஸ், அதாவது அவங்க நேச்சுரலாவே வந்து குவாய்ட்டா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்வர்ட் லுக்கிங், அதாவது யாருக்கிட்டயுமே பேசாம அப்படியே அமைதியா இருப்பாங்க. அதெல்லாம் தான் வந்து இந்த இன்ட்ரோவர்ட் அப்படின்றது பர்சன்ல வரும். இந்த பர்சனுக்கு வந்து இந்த பர்சனும் வந்து அசைன்மெண்ட்ஸ்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆனா வந்து இது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ் மாதிரி ஸ்கோப் வந்து கிரேட்டர் ஸ்கோப்பா இருக்காது இன்ட்ராக்ஷனுக்கு. ஏன்னா அவங்க யாருக்கிட்டயுமே பேசாதனால அவங்களுக்கு வந்து கொஞ்சமா இருக்கும் ஸ்கோப்பு, இல்லைன்னா வந்து ஸ்கோப்பே இல்லாம இருக்கும் இன்ட்ராக்ஷனுக்கு வித் அதர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ். இப்போ ரிசர்ச் ஒன்று பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் தான் பண்ணோம். இப்போ அது குரூப்பா பண்ண முடியாது. அந்த இண்டிவிஜுவல் பண்ணுறதுனால அவங்க வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் அக்ரெசபிள்னஸ். அக்ரெசபிள்னஸ் அப்படின்றது வந்து அக்ரியபிள் பர்சன், அதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா அந்த பர்சன் அந்த ஒரு இடத்துல வந்து ஒரு பர்சன் வந்து அக்ரி பண்ணிக்கணும், ஓகே நான் தான் தப்பு பண்ணேன், சரி இனிமே இது மாதிரி நடக்காது அப்படின்னு இருக்கிறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா ஹார்மனி அண்ட் கைண்ட்னஸ் வந்து உருவாக்கும். அதுதான் வந்து அக்ரிமெண்ட்னஸ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்டியஸ்னஸ். கான்ஸ்டியஸ்னஸ்ல என்ன வரும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல்ஸ், இது வந்து குறிப்பிட்டது வந்து என்னன்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து எப்படி ஆர்கனைஸ்டா இருக்காங்க, எப்படி வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்காங்க, எப்படி வந்து அவங்க கோல் ஓரியன்டா இருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த இதுல வரும்.
இதுதான் வந்து பர்சனாலிட்டி ட்ரெய்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னென்னலாம்னா இன்ட்ரோவர்ட்ஸ், எக்ஸ்ட்ரோவர்ட்ஸ், அக்ரீபிள் பர்சன், அப்புறம் வந்து கான்ஸ்டேஷியஸ் இண்டிவிஜுவல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அதுல வந்து என்னென்ன ஸ்டேஜ் வரும் அப்படின்னா சைல்ட்ஹுட் ஸ்டேஜ் வரும். சைல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல என்னன்னா அவங்க வந்து எப்படி வந்து அவங்க பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க த்ரூ பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்புறம் அவங்க டீச்சர்ஸ், அதெல்லாம் வந்து சைல்ட்ஹுட்ல எப்படி அவங்க இருக்காங்க அப்படின்றது. நெக்ஸ்ட் அடலசன்ஸ் ஸ்டேஜ். அடலசன்ஸ் ஸ்டேஜ் அப்படின்றது டீனேஜ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவங்களோட வேல்யூஸ், பிலீவ்ஸ்லாம் வந்து அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. எப்படின்னா இந்த பர்சனாலிட்டியை வந்து கண்டினியூ பண்ணதுக்காக அதெல்லாம் எவால்வ் பண்ணுவாங்க, டிஸ்கவர் பண்ணுவாங்க அதை பத்திலாம். நெக்ஸ்ட் வந்து அடல்ட்ஹுட். அடல்ட்ஹுட்ல என்ன வரும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு 30 to 40 years ஆயிடுச்சு அந்த பர்சனுக்கு அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து நினைப்பாங்க இன்னும் நம்ம வந்து கெரியர் குரோத்லலாம் வந்து நம்ம என்ன சேஞ்ச் கொண்டு வரலாம், இல்லைன்னா எந்த மூலியமா வந்து எப்படி மூலியமா வந்து growth பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. இது எப்படிலாம் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவங்க அவங்க வந்து இந்த 30 to 40 yearsல, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்றது கத்துட்டு இருப்பாங்க அந்த லைஃப்ல. அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் ரிலேஷன்ஷிப். ஒரு ஃபேமிலி இருக்குன்னா அந்த ஃபேமிலியில எப்படிப்பட்டது நம்ம பண்ணியிருக்கோம், எப்படிப்பட்ட நம்ம எப்படிப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கோம், ஓகே நம்ம குட்டா இருந்திருக்கோம் அந்த ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு வந்து இவங்க வந்து அந்த இதுல இருந்து கத்துப்பாங்க. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவங்க நிறைய கத்துப்பாங்க. அப்புறம் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இதெல்லாம் வச்சு வந்து அவங்க செல்ஃப் அதாவது அவங்களே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிப்பாங்க. இந்த ஆன்கோயிங் டெவலப்மெண்ட்டுக்கு இவங்க வந்து இந்த அடல்ட்ஹுட் ஸ்டேஜில் டெவலப் பண்ணிப்பாங்க. இது எப்படி எப்படின்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரிலேஷன்ஷிப், அது ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட் அடல்ட்ஹுட்ல. நெக்ஸ்ட் வந்து ப்ரூடென்ட் அப்ரோச் அப்படின்னு பார்க்கலாம். ப்ரூடென்ட் அப்ரோச் அப்படின்றது என்ன அப்படின்னா இது ரெண்டு டைப் ஆஃப் அப்ரோச் இருக்கு. ஒன்று வந்து எரிக்சன் அப்ரோச், இன்னொன்று வந்து ஃப்ரிக்ஷன் அப்ரோச் அப்படின்றது. இப்ப ஃப்ரூடியன் அப்ரோச் அப்படின்றதுல என்ன வரும் அப்படின்னா இது யாரு டெவலப் பண்ணா அப்படின்னா சிக்மண்ட் ஃப்ரெட் அப்படின்றவர் தான் வந்து இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக இந்த அப்ரோச் டெவலப் பண்ணியிருக்காரு. இதுல என்னென்ன வரும் அப்படின்னா ஓரல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், ஃபேலிக் ஸ்டேஜ், லாட்டன்சி ஸ்டேஜ் அண்ட் ஜெனிட்டல் ஸ்டேஜ். ஓரல் ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா அவங்களோட ஒரு செல்ஃப் ஐடென்டிட்டி, அதாவது ஒரு 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 குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த இன்ஃபேண்ட்டுக்கு வந்து என்னென்ன மாதிரி இருக்கிறதுக்கு சர்வைவல் ஆகும், அதாவது அந்த மவுத் இஸ் த பாடி ஆர்கன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அது வந்து சைல்டு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். எப்படின்னா தம் சக்கிங், அதாவது விரல் சப்பிட்டு இருப்பாங்க. எவ்ரி சில்ட்ரன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தம் சக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த இன்ஃபேண்ட் ஸ்டேஜ்ல. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அது பண்ணறதுனால என்ன ஆகும் அப்படின்னா டீத் வந்து எரப்ட் ஆயிடும். அதாவது ஒரு பல்லுக்கும் இன்னொரு பல்லுக்கும் வந்து கேப் வந்துடும், இல்லைன்னா இப்படி விரிஞ்சு போயிடும். அதனாலதான் வந்து நம்ம அதாவது இன்ஃபேண்ட்டுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாயில கை வைக்க போறாங்க அப்படின்னா அது கையை வந்து எடுத்து விட்டுருவாங்க, இல்லைன்னா பல்லு ஒரு மாதிரி கோண்டா போயிடும் அந்த சைல்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து இல்ல அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா நைல் பைட்டிங், அதாவது நகத்தை கடிப்பாங்க, சூயிங்கம் பண்ணுவாங்க, அப்புறம் இல்லைன்னா ஓவர் ஈட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இந்த இண்டல்ஜ் ஆயிடும். இந்த ப்ராக்டிஸ் எப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நெயில் பைட்டிங் பண்ணுவாங்க, அதாவது நகத்தை கடிப்பாங்க, இல்லைன்னா வந்து கம்மை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா வந்து ஓவர் ஈட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஓரல் ஸ்டேஜ் அப்படின்ற ஸ்டேஜ்ல சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ் எப்படி இதுவாகும் அப்படின்னா அப் டு 1 yearக்கு இந்த ஸ்டேஜ் வந்து இதுவாகும். நெக்ஸ்ட் வந்து ஆனல் ஸ்டேஜ். ஆனல் ஸ்டேஜ் அப்படின்றது எந்த வயசுக்குள்ள இருந்து எந்த வயசுக்குள்ள அப்படின்னா 1 to 3 years. இப்போ வந்து ஒரு 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 சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டிமுலேஷன் வச்சு
அவங்களோட பவுல் மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வந்து பார்ப்பாங்க. இதுதான் வந்து இந்த ஸ்டேஜ்ல வரும். இப்ப வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல என்ன வரும் அப்படின்னா ஃபேலிக் ஸ்டேஜ். ஃபேலிக் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து 3 to 4 இயர்ஸ் சில்ட்ரனுக்கு வரும். இந்த பாடி ஜோன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸாமின் பண்ணுவாங்க. அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணி அதுல இருந்து ஸ்டிமுலேஷன் வந்து ரிசீவ் ஆகுதா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. லேட்டன்சி ஸ்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்ப சோஷியல் நீட்ஸ், அதாவது சோஷியல் நீட்ஸ்னா வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு ஒரு விஷயம் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரன்ஸ்க்குலாம் என்ன ஆசை அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசணும் அப்படின்றது தான் வந்து அந்த சில்ட்ரன்ஸ்க்கு ஆசை. இப்ப இந்த ஸ்டேஜ் வந்து எது கவர் ஆகும் அப்படின்னா 4 to 6 இயர்ஸ் வந்து கவர் ஆகும். 4 to 6 இயர்ஸ், அதுக்கப்புறம் அடலசன்ட் ஸ்டேஜ் வரைக்கும் இது கவர் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனிட்டல் ஸ்டேஜ். ஜெனிட்டல் ஸ்டேஜ்ல என்ன வரும் அப்படின்னா அடலசன்ஸ் டு அடல்ட்ஹுட், அதாவது ரிவைவல் ஆஃப் டிசையர், அது ஆர்கன் டிசையர் வந்து ரிவைவல் ஆகும். அதுதான் வந்து ஜெனிட்டல் ஸ்டேஜ்ல வந்து சொல்றாங்க. இப்ப இந்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெடன் அப்ரோச் இதுல வந்து என்ன பார்க்கலாம். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காங்க. ஐடி அப்படின்னா பிரைமல் பார்ட், அது ஒரு பிரைமல் பார்ட். இது வந்து பேசிக் இன்ஸ்டிங்ஸ் அண்ட் டிசைர்ஸ்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு வந்துருக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில்ட்ரன் வந்து சொல்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க, அது வந்து ஒரு டாய் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அந்த டாய் வந்து இப்பவே வேணும் அப்படின்னு வந்து நிறைய சில்ட்ரன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்து அது சொல்றாங்க. அதுதான் வந்து ஐடியில வரும். லீகோ அப்படின்றது வந்து இப்போ ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலைனால என்னென்ன மாதிரி நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் வரும், என்னென்ன மாதிரி விளைவுகள் வரும் அப்படின்னு வந்து பார்த்துட்டு தான் சொல்லணும். அதனாலதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நீ வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஆக்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. திங்க் பிஃபோர் யூ ஆக்ட். அதாவது ஒரு ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க் பண்ணதுக்கு முன்னாடி திங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சூப்பர் ஈகோ அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா வேல்யூஸும் மாரல்ஸும் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும். இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷுட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து கம்பல்சரியா நடக்கணும் அப்படின்னா ஷுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஃப்ரைடன் அப்ரோச் அப்படின்றதுல இருக்கு. எரிக்சன் அப்ரோச் அப்படின்றதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட், பிளே ஏஜ், ஸ்கூல் ஏஜ், அடலசன்ஸ், ஏர்லி அடல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட், ஓல்ட் ஏஜ். இப்போ வந்து இந்த இன்ஃபான்சி ஸ்டேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா பர்த் அப் டு 1 இயர். அவங்களுக்கு வந்து ட்ரஸ்ட், அதாவது பாசிட்டிவா என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரஸ்ட் இருக்கும், அதே சமயம் மிஸ்ட்ரஸ்ட் இருக்கும். இப்போ வந்து இதுல இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ஒரு சில்ட்ரனுக்கு என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க நல்லா பாத்துக்கிறாங்களா, அவங்க மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்றதுதான் வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு. இப்போ வெல் டேக் கேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ட்ரஸ்ட் வந்து டெவலப் ஆகும். இப்போ அதே வந்து சில்ட்ரன் வந்து ஒரு சில்ட்ரன் இருக்காங்க, அந்த சில்ட்ரன் வந்து யாருமே அவங்க வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷனா பார்க்கலன்னா, அவங்க சுத்தி இருக்கிறவங்க பார்க்கலன்னா அது வந்து மிஸ்ட்ரஸ்ட் வந்து டெவலப் ஆயிடும் அந்த சில்ட்ரனுக்கு. இந்த இந்த ஸ்டேஜ்ல வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏர்லி சைல்டுஹுட் அப்படின்றது என்ன ஸ்டேஜ் அப்படின்னா 1 to 3 இயர்ஸ் இருக்கும். இதுல வந்து ஆட்டோனமி, அதாவது ஆட்டோனமின்னு இருக்கும், அப்புறம் வந்து ஷேம் அண்ட் டவுட் அப்படின்னு இருக்கும். இப்ப வந்து ஆட்டோனாமி அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா இப்ப வந்து ஒரு இப்ப இதுல வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸ் வந்து அந்த பீப்புள் அரவுண்ட் அண்ட் டெவலப் எல்லாம் வந்து ஆட்டோனமி, அதாவது அவங்க செய்யற வேலையை அவங்க பாராட்டணும் அப்படின்றதுதான் வந்து சில்ட்ரனுக்கு இருக்கும். இன்கேஸ் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் வந்து நல்லா இல்ல, சரியா இல்ல, நீ எதுவும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டாங்களாலே அவங்க வந்து ஷேம் ஆயிடும். அதே சமயம் வந்து அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம இது பண்ணுறது வந்து நம்ம தப்போ அப்படின்னு ஒரு ஒரு தாட் வந்துடும் அந்த சில்ட்ரனுக்கு. அதுதான் வந்து ஷேம் அண்ட் டவுட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னா பிளே ஏஜ். இந்த ஸ்டேஜ் எது கவர் ஆகும் அப்படின்னா 4 to 5 இயர்ஸ். ஏன்னா வந்து 3 to 5 இயர்ஸ் கவர் ஆகும். இதுல வந்து என்ன வரும் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து டெவலப் பண்ணிக்கும். ஓகே,
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு அவங்க அந்த சில்ட்ரன் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. இப்போ அந்த ஸ்கூல்ல வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சில்ட்ரன் வந்து இனிஷியேட்டிவா வந்து அந்த ஒர்க் வந்து டெவலப் பண்ணும், கேரி ஃபார்வர்ட் பண்ணும். அதுதான் வந்து இந்த பிளே ஏஜ்ல சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்கூல் ஏஜ். ஸ்கூல் ஏஜ்ல என்ன வரும் அப்படின்னா 6 to 12 இயர்ஸ், அதாவது 6 to 12 இயர்ஸ் ஏஜ்க்கு வந்து நம்ம வந்து இதுல கொண்டு வரோம். இந்த ஸ்டேஜ்ல என்ன வரும் அப்படின்னா ஒரு சைல்டு வந்து என்டர்பிரைசிங் ஆயிடும். எப்படின்னா இஃப் யூ மேக், அதாவது ஒரு ப்ராக்ரஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது வந்து என்டர்பிரைஸ் ஆயிடும். இப்போ அதே வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் இல்லைன்னா எபிலிட்டிஸை வச்சு பண்ணல அப்படின்னா அது வந்து இன்ஃபீரியர் வந்து ஆயிடுவாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்கூல் ஏஜ்ல வரும். அடலசன்ஸ். அடலசன்ஸ் ஸ்டேஜ்ல வந்து என்ன வரும் அப்படின்னா டீனேஜ், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா 12 to 18 இயர்ஸ் அந்த ஸ்டேஜ்ல வந்து சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ்ல என்ன வந்து சொல்றாங்கன்னா இதுல யார் வருவாங்கன்னா டீனேஜர்ஸ் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து எஸ்டாப்ளிஷ், அதாவது ஓன் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணதுக்காக அதாவது அவங்களோட ஓன் ஐடென்டிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்காக சொசைட்டிக்குள்ள வராங்க. அவங்க ஒரு ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னா அந்த அதாவது அவங்களால வந்து அவங்க டிசைட் கோலை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அதுதான் வந்து இந்த டீனேஜ் ஸ்டேஜ்ல வரும். ஏர்லி அடல்ட்ஹுட். ஏர்லி அடல்ட்ஹுட் அப்படின்னா வந்து யங் அடல்ட்ஹுட்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஏர்லி 20s ஏஜ்ல வரும். அதாவது இதுல என்ன வரும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப். இப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க வந்து சரியா வந்து இதுவாகல அப்படின்னா அவங்க வந்து ஐசோலேட் ஆயிடுவாங்க இந்த ஏர்லி அடல்ட்ஹுட்ல. நெக்ஸ்ட் வந்து மிடில் அடல்ட்ஹுட். மிடில் அடல்ட்ஹுட் அப்படின்றது என்ன அப்படின்னா 40s to 50s ஸ்டேஜ்ல வரும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ ப்ரொடக்டிவா இருக்காங்க, எவ்வளோ கிரியேட்டிவா இருக்காங்க, அவங்களோட பேரண்டல் கேர் எப்படி இருக்கு, அவங்களோட கைடன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து இந்த மிடில் அடல்ட்ஹுட்ல நம்ம பார்க்குறோம். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்டாக்னென்ட் ஆயிடுவாங்க அந்த ஸ்டேஜ்ல. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அவ்வளவுதான் அப்படின்னு வந்து ஸ்டாக்னெண்டா ஆயிடுவாங்க. லேட் அடல்ட்ஹுட். இந்த ஸ்டேஜ்ல என்ன வரும் அப்படின்னா அதாவது வயசானவங்க எடுத்துக்கோங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இருந்தாங்க நம்ம வீட்டிலே இருப்பாங்க பாட்டி தாத்தா, இல்லைன்னா வந்து அதான் பாட்டி தாத்தா அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் என்னென்னலாம் வந்து ஒர்க் பண்ணி சாதிக்கணுமோ அதை எல்லாத்தையும் சாதிச்சிருவான். அந்த கடைசி ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து விஸ்டம், அதாவது இன்டெகிரிட்டி அண்ட் விஸ்டம் பார்ப்பாங்க. ஆன் அதர் ஹேண்ட் இப்போ ஒரு அந்த லைஃபுக்கே ஒரு மீனிங்கே இல்லை, அப்புறம் ஃபெய்த் வந்து லேக் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து டெத்துக்கு வந்து ஃபியர் பண்ணுவாங்க, அதாவது பயப்படுவாங்க. இதெல்லாம் இருந்தாலே வந்து டிஸ்பயர் ஆயிடும், அதாவது நோ ஹோப் அப்படின்னு ஆயிடும் அந்த சுச்சுவேஷன்ல. இதுதான் வந்து லேட் அடல்ட்ஹுட்ல வருது. இப்போ என்னென்ன ஸ்டேஜ்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இன்ஃபான்சி, அதாவது 1 இயருக்குள்ள அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். பாசிட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதே ஏர்லி சைல்ட்ஹுட் அப்படின்றது என்ன வரும் அப்படின்னா 1 to 3 இயர்ஸ் இருக்கும். இந்த 1 to 3 இயர்ஸ்ல வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, அட்டானமியா இருக்காங்க இல்லைன்னா டவுட் அண்ட் ஷேமா இருக்காங்களா அப்படின்னு வந்து பாக்குறாங்க. நெக்ஸ்ட் பிளே ஏஜ். பிளே ஏஜ் வந்து 4 to 5 இயர்ஸ். அவங்க வந்து எப்படி இனிஷியேட்டிவா அந்த ஒர்க் எடுக்கிறாங்களா இல்லைன்னா வந்து அவங்க கில்ட்டியா இருக்காங்களா அப்படின்னு வந்து இதுல வந்து பாக்குறாங்க. கில்ட்டின்றது நெகட்டிவ் எஃபெக்ட் அண்ட் இனிஷியேட்டிவ்ன்றது பாசிட்டிவ் எஃபெக்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் ஏஜ். ஸ்கூல் ஏஜ் அப்படின்றதுல என்ன வரும் அப்படின்னா 6 to 12 இயர்ஸ். இதுல வந்து என்ன வரும் அப்படின்னா என்டர்பிரைசிங்கா இருக்கும், இல்லைன்னா இன்ஃபீரியரா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அடலசன் ஸ்டேஜ். அடலசன் ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது செல்ஃப் ஐடென்டிட்டி வந்து அக்வயர் பண்ணிப்பாங்க. அந்த செல்ஃப் ஐடென்டிட்டி கிடைக்கல அப்படின்னா அவங்க வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். ஏர்லி அடல்ட்ஹுட்ல என்ன ஆகும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். அதே ரிலேஷன்ஷிப் வந்து அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, அதாவது ரொம்ப சுச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஐசோலேட் ஆயிடுவாங்க. மிடில் அடல்ட்ஹுட்ல என்ன வரும் அப்படின்னா 40 to 50 ஏஜ் வரும்.
இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரேட்டிவிட்டி, அதாவது இன்னும் எப்படி டெவலப் பண்ணிட்டு போகலாம், ப்ரொடக்டிவா இருக்கலாம், அவங்களோட பேரண்டல் கேர் எப்படி இருக்கும், கிரியேட்டிவா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த ஸ்டேஜ்ல பார்ப்பாங்க. அதே வந்து அவங்க நெகட்டிவ் எஃபெக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லாம் பார்த்துட்டு பின்னாடி பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிடுவாங்க, அதாவது அப்படியே நின்றுடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா லேட் அடல்ட்ஹுட். இதுல என்ன வரும் அப்படின்னா ஓல்ட் ஏஜ். இப்ப ஒரு இண்டிவிஜுவல் வந்து எல்லா இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அந்த ஸ்டேஜுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இன்டெகிரிட்டி. இப்ப வந்து ஃபுல்லா வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அவங்களுக்கு வந்து டெத் பத்தி ஃபியரே இல்லை அப்படின்னா வந்து அவங்க வந்து இன்டெகிரிட்டி அப்படின்றது விஸ்டம் ஆஃப் ஓல்ட் ஏஜ் அப்படின்றது. இப்போ வந்து ஆன் அதர் ஹேண்ட் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட நோ மீனிங் இன் லைஃப் அப்படின்னு வந்து அவங்க நினச்சிப்பாங்க. அப்புறம் வந்து ஃபெய்த் வந்து லேக்கா வந்து அவங்க இழந்திருப்பாங்க. அப்புறம் வந்து ஃபியர் ஆஃப் டெத் அதெல்லாம் இருந்து அப்படின்னா டிஸ்பயர் அப்படியே ஆயிடுவாங்க. அப்படின்னா டிஸ்பயர் அப்படின்னா ஹோப், நோ ஹோப் அப்படின்னு ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பர்சனாலிட்டி தியரிஸ். பர்சனாலிட்டி தியரிஸ் வந்து இதுல வந்து நான் ஜஸ்ட் வந்து இந்த வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து டீடைல்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமனிஸ்டிக் தியரி. இது வந்து எப்படி அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் growth பத்தி ஃபோக்கஸ் பண்ணும், இல்லைன்னா வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷனும் ஒரு ஃபோக்கஸ் பண்ணும். அது வந்து இது ஒரு மீனிங் கொடுக்கறதுக்காக அந்த ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் அப்படின்றது யூஸ் பண்றோம். ட்ரெய்ட் அப்படின்றது வந்து என்ன வரும் அப்படின்னா இப்போ வந்து அந்த பர்சன் இருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சன் அந்த பர்சன் வந்து எப்படிலாம் வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்னா ஐடி, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு வந்து நம்ம ஒன்று பார்த்தோம். அதுதான் வந்து இந்த ட்ரெய்ட் தியரியில வரும். நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா சோஷியல் கன்ஜெக்டிவ். சோஷியல் கன்ஜெக்டிவ் அப்படின்னா அதாவது சொசைட்டிலேருந்து அவங்க என்ன கற்றுக்குறாங்க, அவங்களோட ரோல் ஆஃப் லேர்னிங் எப்படி இருந்துச்சு, அவங்களோட அப்சர்வேஷன் எப்படி இருந்துச்சு, சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, அதை வச்சு பார்ப்பாங்க. இதுதான் வந்து சோஷியல் காக்னேட்டிவ்ல வரும். நெக்ஸ்ட் வந்து சைக்கோஅனலிட்டிக். சைக்கோஅனலிட்டிக்ல என்ன வரும் அப்படின்னா அவங்களோட ஏர்லி சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அவங்க என்னென்னலாம் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம்லாம் எப்படிலாம் அவங்க பார்த்தாங்க அப்படின்றது தான் வந்து இந்த சைக்கோஅனலிட்டிக்ல வரும். இதுதான் வந்து இந்த பிஹேவியர், அதாவது சைக்கோஅனலிட்டிக் தியரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுலதான் வந்து இந்த ஃப்ரிட் அப்ரோச் அப்படின்றது, ஃப்ரிட் அண்ட் எரிக்சன் அப்ரோச் அப்படின்றது வரும் இந்த இதுல. இதுதான் வந்து பர்சனாலிட்டி தியரி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட்ல வந்து உங்களுக்கு இதெல்லாம் இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரீகேப் மாதிரி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், பர்சனாலிட்டினா என்ன அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பர்சனாலிட்டினா என்ன, ஒரு பிசிக்கல் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பர்சன் வந்து நம்ம அக்வயர் பண்ணிக்கிறது தான் வந்து பர்சனாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்புறம் வந்து டிட்டர்மினன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி பார்த்தோம். என்னென்னலாம்னா ஜெனட்டிக், என்விரான்மெண்ட், அப்புறம் வந்து இந்த சுச்சுவேஷன் ஃபேக்டர் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஹெரிடிட்டரி அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸோட ஜீன்ஸ் வச்சு எப்படி வந்து அந்த சில்ட்ரன் வந்து டெவலப் ஆகுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கூல், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அவங்களோட டீச்சர் யாரு அப்படின்னா வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இதெல்லாம் தாண்டி யார் வருவாங்க அப்படின்னா டீச்சர்ஸ். அவங்க வந்து ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுக்காக அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் பிஹேவியரை வந்து எப்படி, அதாவது அவங்களோட ஒர்க் பண்ண முடியுதா இண்டிபெண்டா அப்படின்னு வந்து அதுக்கு தான் வந்து அவங்க அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம், டிபேட் ப்ரோக்ராம்லாம் எதுக்கு நடத்துறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்டேஜ் ஃபியர் ஆகாம பார்க்கறதுக்கு தான் வந்து இந்த சோஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நடத்துறாங்க. அப்புறம் சுச்சுவேஷன் ஃபேக்டர்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அந்த பர்சன் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றது வரும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, அதாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், அப்புறம் வந்து அக்ரிபிள் பர்சன், கான்ஷியஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா சைல்டுஹுட், அடல்ட்ஹுட், அதாவது சைல்ட்ஹுட், அடலசன்ஸ், அடல்ட்ஹுட் இது பார்த்தோம்.
நெக்ஸ்ட் வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த பர்சனாலிட்டி டெவலப் பண்ணதுக்காக என்னென்ன அப்ரோச் வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து இருக்கும். என்ன அப்ரோச் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீடன் அப்ரோச், அப்புறம் எரிக்சன் அப்ரோச் பார்த்தோம். ஃப்ரீடன் அப்ரோச்ல என்னென்ன ஸ்டேஜ்னா ஓரல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், ஃபேலிக் ஸ்டேஜ், லேட்டன்சி ஸ்டேஜ் அண்ட் ஜெனிட்டல் ஸ்டேஜ் பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எரிக்சன் அப்ரோச். எரிக்சன் அப்ரோச்ல என்னென்ன ஸ்டேஜ் தான் வரும் அப்படின்னா இன்ஃபான்சி, ஏர்லி சைல்ட்ஹுட், பிளே ஏஜ், ஸ்கூல் ஏஜ், அடலசன்ஸ், அப்புறம் வந்து ஏர்லி சைல்ட்ஹுட், மிடில் அடல்ட்ஹுட், லேட் அடல்ட்ஹுட் பார்த்தோம். அதுதான் வந்து எரிக்சன் அப்ரோச்ல வரும். நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி தியரின்னு பார்த்தோம். பர்சனாலிட்டி தியரியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹியூமனிஸ்டிக், ட்ரெய்ட், சோஷியல் காக்னிட்டிவ், அப்புறம் வந்து சைக்கோஅனாலிட்டிக் பார்த்தோம். இப்போ இதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டா வந்து நம்ம இந்த பர்சனாலிட்டி தியரி பத்தி பார்ப்போம். தேங்க்யூ.